1999 இந்தியா பாகிஸ்தான் கார்கில் வார் நடக்கும்போது இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு அமெரிக்கா பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிட்டு பாதி இந்தியாவை அழிக்க பிளான் போடுது. அப்போ பாகிஸ்தான் அமெரிக்கா இருக்கிற தைரியத்துல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மிரட்டல் விடுது. அதாவது ஒழுங்கு மரியாதை அந்த போர்ல தோல்வி அடைஞ்சதா ஒத்துக்கோங்க, இல்ல அப்படின்னா இன்னைக்கு சூரியன் மறைறதுக்குள்ள உங்களோட ஜம்மு அண்ட் காஷ்மீரை அழிச்சிடுவோம் அப்படின்னு மிரட்டல் விடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம இந்தியா நியூக்ளியர் பாம்லாம் கண்டுபிடிச்சு தயார் நிலையில இருந்த ஒரு நேரம். பத்தாவதுக்கு பிரதமர் வாஜ்பாய் வேற. அன்னைக்கு வாஜ்பாய் சொன்ன பதில கேட்டு அமெரிக்கா பாகிஸ்தான் மட்டும் இல்லாம மொத்த உலக நாடுகளும் மிரண்டு போகுது. அப்படி அன்னைக்கு வாஜ்பாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், சூரியன் மறைறதுக்குள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீர் அழிஞ்சு போயிடுமா, பரவாயில்ல போனா போகுது. ஆனா அடுத்த நாள் சூரியன் விடியறதுக்குள்ள உலக வரைபடத்துல இருந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே காணா போயிரும்னு சொல்லியிருக்காரு அன்றைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள். சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது ஸ்னேகா அவர்கள் அஞ்சலி செலுத்தும் விண்ணமாக ஆத்மா சாந்தி அடைய தீபம் ஏற்றப்பட்டுள்ளது. மற்றொரு முக்கிய பொதுமக்கள், ஊர் பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அழித்து விடு, அழித்து விடு, அழித்து விடு, அழித்து விடு, தீவிரவாதத்தை அழித்து விடு, தீவிரவாதத்தை அழித்து விடு, தீவிரவாதத்தை அழித்து விடு, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும், பாகிஸ்தானே அழிந்து போ, பாகிஸ்தானே அழிந்து போ, பாகிஸ்தானே அழிந்து போ. வேடிக்கை பார்க்கும் இந்துக்களே, வேடிக்கை பார்க்கும் இந்துக்களே, வெளியே வந்து போராடுங்கள், வீதிக்கு வந்து போராடுங்கள், வீதிக்கு வந்து போராடுங்கள். பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை, இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடு, அழித்து விடு, அழித்து விடு, தீவிரவாதத்தை அழித்து விடு, அழித்து விடு, அழித்து விடு, பாகிஸ்தானை அழித்து விடு, பாகிஸ்தானை அழித்து விடு. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஒன்றே பாரதம், ஒன்றே பாரதம், ஜெய் ஹிந்த். அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதராசங்களும் முஸ்லீமும் தீவிரவாதத்தை வளர்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் நடத்துங்க. ராணுவத்துக்கு போய் எத்தனையோ மக்கள் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க, உரி தாக்குதல் நடத்திருக்காங்க. உரி தீவிரவாதத்தினால உரி பகுதியில் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல இருந்திருக்காங்க. புல்வாமால ஒரு குண்டு வெடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேல நம்ம ராணுவத்துல இருந்து இறந்திருக்காங்க. இந்த மாதிரி ராணுவத்துல இந்த தீவிரவாதத்தினால எத்தனையோ மக்கள் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் இப்போ மக்கள் கிட்ட வரி வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் இந்துவா கேட்டு கொலை பண்ற அளவுக்கு இந்த நாடு இந்த மாதிரி ஒரு ஆபத்தை நோக்கி போகுது. இந்து சமுதாயம் ஆபத்தை நோக்கி போகுது. ஒவ்வொரு இந்துவும் நினைச்சு பார்க்கிறோம். ஒவ்வொரு இந்துவும் சாமி கும்பிடுறோம், வீட்டுக்கு போறோம், பொட்டு வச்சுக்கிறோம், அவங்க பாட்டு போறோம். ஆனா ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்துவா இருந்து இந்த நாட்டை காப்பாற்றணும் யாரும் நினைக்கிறது கிடையாது. இந்த நாடு இந்து நாடுன்றது யாருக்குமே தெரியாது. பாகிஸ்தான் பிரிச்சும் போதே இந்துக்களுக்கு நாடுன்னு தான் சொல்லிட்டு பிரிச்சு போனோம். பாகிஸ்தான் இந்துஸ்தான், பாகிஸ்தான் ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்க, இந்த நாட்டை இந்துஸ்தான் தான் சொல்லுவோம். ஆனா நாமளே இது இந்துஸ்தான், இந்துக்களுக்கான நாடுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேன். மத ரீதியா முஸ்லீமுக்கு நாடு கொடுக்கும்போது அது இந்து நாடு தானே, இது இந்து நாடு தானே. ஆனா யாருக்கும் எந்த இந்துக்காவது இது இந்து நாடுன்னு தெரியுதா? கிடையாது. யாருமே இங்க இருக்கிற அரசியல்வாதி எல்லாருமே சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசியல்வாதியாவது, ஒரு அரசியல் கூட்டம் ஆகுது வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒவ்வொருத்தரும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். தீவிரவாதத்தினால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் என்னன்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம்.
இப்போ அந்த புதுசா கட்சி தொடங்கி இருக்கான் அந்த தாவேகா என்னமோ விஜய். இந்த கூத்தாடிகள்லாம் அரசியல் வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன்லாம் ஆர்ப்பாடு பண்றான். 28 பேர் செத்துருக்காங்க. இளைஞர் உன் பின்னாடி வந்து உன் பின்னாடி கண்மூடித்தனமா வராங்க. இந்த 28 பேர் இரங்கல் தெரிவிக்கல அவனுடைய மாநில செயற்குழுல. இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுது? சினிமா நடிகர் பின்னாடி போறாங்க, ஒயின் ஷாப் பின்னாடி போறாங்க. இது என்ன நாடுன்னே தெரியல. சாராயம் குடிக்க வேண்டியது, வீட்டுக்கு போய் படுத்துட வேண்டியது, யாருன்னா அரசியல் கட்சிக்கு 1000-500 கூட்டம் போயிட வேண்டியது. இந்த நாடு வளருமா? இலவசத்தினால இந்த நாடு வளருமா? உழைச்சா இந்த நாடு வளருமா? இலவசத்தினால இந்த நாடு வளருமா? கிடையாது. தமிழ்நாட்டில் எடுத்தீங்க, கடந்த 50 ஆண்டு காலத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கேன். ஆனா 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. இந்தியா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. கடந்த 4 வருஷத்துல மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. என்ன நாடு இது? கடன் வாங்கி ஆட்சி செய்யற நாட்டுல நாமெல்லாம் இருக்கோம். ஆனா இலவசம் வாங்கிக்கிறோம். டாஸ்மார்க், வீதிக்கு ஒரு டாஸ்மார்க், வீட்டுக்கு ஒரு ஒயின் ஷாப்ன்ற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஊர்ல 4 பேர் சாராயம் விற்கிறான். குடிச்சு குடிச்சு இந்த நாட்டு மக்கள் உழைப்ப மறந்து யாரோ ஒருத்தர் பின்னாடி போற நிலைமை போயிட்டா இந்த நாடு பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல பிச்சை எடுக்காம அதை விட மோசமாக இந்த தமிழ்நாடு. இலவசத்தால இந்த நாடு முன்னேறாது, உழைச்சாலும் இந்த நாடு முன்னேறும். அத மனசுல நினைச்சு ஒவ்வொருத்தரும் இந்த போதையிலிருந்து வெளிப்படணும். இந்த ஒயின் ஷாப்பை விட்டுட்டு உழைச்சு இந்த நாட்டை முன்னேற்றணும். இந்த உழைக்காம இந்த நாடு முன்னேற்றுறது, இந்த இலவசம் கொடுத்து ஓட்டு வாங்குறது இது நிரந்தரம் கிடையாது. இது ஒரு நாட்டை அழிக்கும், ஒரு குடும்பத்தை அழிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து இலவச பஸ், குடும்ப தலைவிகளுக்கு 1000 இப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா குடும்ப தலைவருக்கு 1000 கிடையாது. காரணம் ஒயின் ஷாப் போய் குடிப்பான், அவனுக்கே 1000 கொடுப்பான்றாங்க. அப்ப ஆம்பளைங்க எல்லாம் ஒயின் ஷாப் போறதுனாலதான் நீங்க 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்றியா? இப்ப நானும் தான் ஓட்டு போறேன், எனக்கு இலவச பஸ் இல்ல, பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க இல்ல, ஆண்களுக்கு கொடுக்கலாம இல்ல, அது என்ன அர்த்தம்? இதுலயே பாகுபாடு. அரசியல்வாதிகள் எல்லாம் பெண்கள் 1000 ரூபாய் கொடுத்து பஸ் இலவசம் மட்டும் எல்லா பெண்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. ஓட்டு அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். தேசபக்தி அரசியல் கிடையாது. தேசபக்தினால் இந்த நாடு வல்லரசு ஆகும். ஆனா இந்த இலவசத்தினால இந்த நாடு வல்லரசு ஆகாது. இந்த நாடு ஒரு பொருளாதாரம் போகும். அதனால ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தேசபக்தியோட இருக்கணும். எந்த அரசியல் கட்சி வந்தாலும் நம்மளுடைய குடும்பம் முன்னேறாது. நாம் உழைத்தால் மட்டும்தான் இந்த நாடு முன்னேறும். தீவிரவாதத்தினால இந்த நாட்டு மக்களும் இந்து மக்களும் எந்த அளவுக்கு அச்சுறுத்தப்படுகிறார் என்றது எடுத்துக்காட்டு இந்த பகல்காம் தாக்குதல். இந்த 558 சமஸ்தானத்துல பிரிச்சு கொடுக்கும் போது வெள்ளைக்காரன் இந்த நாட்டு ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு பிரிச்சு கொடுத்தான். ஆனா இந்த 558 சமஸ்தானத்துக்கு ஒன்னா சேர்த்த ஒரு தேசபக்தி இரும்பு மனிதர் அடல் பிஹாரி வாஜ்பாய். இது இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் தான் இந்த 558 சமஸ்தானத்தை இணைச்சார். எல்லாத்தையும் தலையிட்டவர் இந்த ஜம்மு காஷ்மீர் மட்டும் தலையிடாம போயிட்டார். அவர் மட்டும் இந்த ஜம்மு காஷ்மீர்ல அன்னைக்கு தலையிட்டு இருந்தாருன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை அன்னைக்கே தீர்ந்திருக்கும். அவர் தலையிடாம போய் நேர் தலையிட்டதுனாலதான் இந்த ஜம்மு காஷ்மீர்ல இவ்வளவு தீவிரவாதம் விஷயம். அன்னைக்கே இந்த முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை நமக்கு நடந்திருக்காது. ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற இந்துன்னு உணர்ந்து இந்த நாட்டை பாதுகாக்கணும். இந்த நாட்டு மக்கள் இந்துவா இருக்கிற ஒவ்வொருக்கும் நான் துணையா இருப்பேன் நினைத்தால் மட்டும்தான் இந்த நாட்டு சுதந்திரம் அடைஞ்சு எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இந்துக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும். இப்ப இந்துக்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடையாது. எல்லாமே ஒரு அச்சுறுத்தல இந்த தீவிரவாதம் எடுத்துக்காட்டு ஒவ்வொரு இந்தியாவில் தமிழகத்துல குறிப்பா பாரத தேசத்துல எங்க இருந்தாலும் இந்துக்களுக்கு பாதிப்பு எடுத்துக்காட்டு தான் இந்த பகல்காம் தாக்குதல். ஒவ்வொரு இந்துவா என்று கேள்வி கேட்டு சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இந்துவும் நினைச்சீங்க நாம எங்க இருந்தாலும் இந்தியாவில் போய் இருக்கணும்னா நமக்கு இப்போ பயம் இருக்கு. இது பயம் நீக்கணும்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இந்துக்களாகி நாம ஜனத்தொகை குறைஞ்சிட்டு போகும். ஜனத்தொகத்தை நாம அதிகப்படுத்தினால் மட்டும்தான் இந்த நாடு நம்ம கையில இருக்கும். ஜனத்தொகையின் அடிப்படையில் ஒரு பக்கம் மதமாற்றம் நடைபெறுகிறது, ஒரு பக்கம் புள்ள பெற்றே இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு அவசரம் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இதெல்லாம் தெரியாம வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் இல்ல வீட்டுக்கு 2 பேர் மட்டும் பெற்றுட்டு நம்ம இருக்கிறோம்னா
ஒன்றே